குட் மார்னிங் வியூவர்ஸ். இங்கே பாருங்கள், இது வடை மாதிரியே பண்ணி உளுத்தம்பருப்பு 2 மணி நேரம் ஊற வச்சு உப்பு, கொஞ்சம் ஜீரகம், பெருங்காயம், பச்சை மிளகாய் இந்த எல்லாத்தையும் அரைச்சி இந்த வடை மாதிரி செஞ்சு இதில் பாருங்கள் இந்த மோர் குழம்புல பண்ணியிருக்கேன். மோர் குழம்புக்கு 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 ஸ்பூன் அரிசி, கொஞ்சம் ஜீரகம், அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா 1, பச்சை மிளகா 2, கொஞ்சம் இஞ்சி, இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு அப்புறம் ஃபஸ்ட்டு தண்ணியாக போட்டு வேக வச்சுக்கோங்க. அப்புறம் தயிரை நல்லா கடைஞ்சிட்டு அதில் ஊற்றிக்கோங்க. ஓகேவா? கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுங்க. தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் போடணும், நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெயில் கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாம் தாளித்தா இந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இது பீன்ஸ் பொரியல், இது பைனாப்பிள் கேசரி. ஓகேவா? இன்றைக்கி ஃப்ரைடேனால் பைனாப்பிள் கேசரி பண்ணியிருக்கேன். அப்புறம் இன்னும் பைனாப்பிள் இருந்ததுனால இது ரசமாக பண்ணியிருக்கேன். இது பைனாப்பிள் ரசத்துக்கு ரொம்ப இது போடக்கூடாது, புளிப்பானி போடக்கூடாது, மைல்டாக போட்டு, ஏன்னா தக்காளி புளிப்பு போதும். அதுக்கப்புறம் அதில் பைனாப்பிள் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு ரச பவுடர் போட்டுக்கோங்க, உப்பு, அப்புறம் தாளிக்கும் போது பெருங்காயம் போடக்கூடாது, கொஞ்சோண்டு இது போட்டுக்கோங்க. நெய்யில் தாளித்தா நல்லாயிருக்கும். நெய்யில் கடுகு, ஜீரகம், பெருங்காயம் போடக்கூடாது, ஜீரகம், கடுகு, காஞ்ச மிளகாய், சரிங்களா? அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஆசிஷியல் எல்லாத்துக்கும் போடுற மாதிரி தான் இருக்கும் போடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கத்திரிக்காய் பொரியல், இது லெமன் ரைஸ். ஃப்ரைடேன்னா ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணுவேன், அதனால் இன்றைக்கி பைனாப்பிள்னால கேசரியும் மீதி இருந்தது கொஞ்சம், அது ரசமும் வச்சுருக்கேன். பைனாப்பிள் ரசம் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேவா? அப்புறம் இது லெமன் ரைஸ். ஓகே, தேங்க்யூ.